Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மஷ்ரூம் வச்சு ஒரு எக் புர்ஜி தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 200 grams மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி பீசஸா கட் பண்ணி பவுல்ல வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் panல 3 tablespoon ஆயில் ஊத்திடுங்க. அது நல்லா ஹீட் ஆன அப்புறம் கடுகு ஆட் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் 1 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன அப்புறம் ஃபைனா சாப் பண்ண ஒரு தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 tablespoon கரம் மசாலா அண்ட் 1/2 tablespoon சில்லி பவுடரை ஆட் பண்ணிடுங்க. இது கூட குழம்பு மிளகாய்த்தூள் 1 tablespoon ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா வதங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். இப்போ ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 minutes போல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் 50 ml போல் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes போல் நல்லா கிளறி விட்டுருங்க. மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப சாஃப்டான ஒரு உணவுப் பொருள். இதில் நிறைய ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மஷ்ரூம் ரொம்ப நல்லது. இப்போ இதில் 2 எக் ஆட் பண்ண போகிறேன். 2 எக் போதும். எக் நிறைய ஆட் பண்ணாலும் மஷ்ரூமோட ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ முட்டைக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. பாருங்க முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடுங்க. அட்டகாசமான மஷ்ரூம் எக் புர்ஜி ஆர் காளான் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.